சம்மர்னாலே வந்து ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கங்க, வாட்டர்லாம் நிறைய சாப்பிடுங்க, உடம்பு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் வந்து இந்த சம்மருக்கே வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு வாட்டர்மெலனுக்கு ஒரு ஜந்து வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று பண்ணி விட்டுருக்கு. வாட்டர்மெலன் எத்தனை பீஸ் போடுவாங்க? ஒரு 4 பீஸ். இன்னைக்கு 40 பீஸ் போடுறோம். மாகாப்பா ஆனந்துக்கும் புகழுக்கும் கானா வினோத்துக்கும் do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. அதாவது வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஷோ வந்து நம்ம விஜய் டிவியில் வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. அது என்ன ஷோ அப்படின்னா வந்து குக் வித் கோமாளி சீசன் 7. அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஜோடியாக சமைக்கலாம், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்து பேரா வந்து சமைக்கலாம், 2 பேர் சமைக்கலாம், கூட வந்து கோமாளி வந்து அசிஸ்டன்ட் வேலை பார்ப்பாங்க. அது கப்புள்ஸை வந்து பார்த்தோன்னா இந்த சீசனில் வந்து பார்த்தோன்னா நம்ம இறக்க போகிறோம். ஸோ வந்து அந்த கோமாளியா வந்து நம்ம வந்து தர்பூசணியை கூப்பிட்டுருக்காங்க. குக் கோமாளி ஷோக்கு கால் வந்துருந்துச்சு சார். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பிக் பாஸ்ல நம்ம வந்து ஒரு பெரிய வைரல் கண்டென்ட். தர்பூசணி போய் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாப்புல. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா மாகாப்பா புகழ் கானா வினோத் 3 பேர் சேர்ந்து வந்து இரும்பு ராடால வந்து அடிச்சு காலில் உடச்சிட்டாங்க. பாத்தீங்கன்னா மாகாப்பா ஆனந்த் என்ன நபர் குடி போதையில இரும்பு ராடால என் காலில் அடிச்சு ரத்த காயமாயிருக்கு. ஒரு புகழ்ச்சி பிடிக்காம தான் அடிச்சிட்டாங்க போட்டிருக்கு. வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு பறக்குன்னு வேற சொல்லிட்டு இருப்பேன் அந்த ஆளு. சரி, அதனால தான் அங்கே போய் ஏதோ நடிப்பு ஏதோ பண்ணிட்டு இருப்பாப்புல. அது நடிப்பு பொறுக்காம தான் வந்து 3 பேர் சேர்ந்து அடிச்சுட்டாங்க போட்டிருக்கு அப்படின்னு நாங்களாம் நினச்சிக்கிறோம். அப்புறம் பார்த்தா இந்த தற்கொலை வந்து என்ன பண்ணிருக்காப்புல, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருப்பாங்களா ஜோடி இருக்காங்க, அதுல ஒரு லேடியா பார்த்து தகாத வார்த்தை யூஸ் பண்ணிருக்காப்புல. அதுல கணவன் முன்னாடியே வந்து பார்த்தோன்னா அவரோட மனைவி மேல போய் இப்படி கையை போட்டு செல்லம், இவ்வளவு நாள் நீ வந்து பார்த்தோன்னா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி வார்த்தையை அவரை கேட்டிருக்கேன். அது வந்து ஓல் டீமே பார்த்துருக்கு. ஓல் டீம் ஏன்னா நம்ம ஜட்ஜு முதற்கொண்டு கண்டஸ்டன்ட் இருக்காங்க, பின்னாடி ஷோக்கு பின்னாடி வந்து 1000-1500 பேர்கிட்ட வேலை வைப்பாங்க, எல்லாருமே பார்த்துருக்காங்க. எல்லாருமே மொத்த டீமாக சேர்ந்து தான் இவரை வந்து வெளியே போக சொல்லிட்டாங்க. யார் சொன்னது? குக் வித் கோமாளி டீம் சொல்லியிருக்காங்க. அவரை வெளியில போங்க அப்படின்னு சொன்னது சேனல். அதான் அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க பக்கத்துல இருந்துட்டே கேட்கறானா, அடுத்தவன் பொண்டாட்டி மேல தோல் மேல கைய போட்டு அவன் நல்லா இருக்கா இல்ல நான் நல்லா இருக்கா அப்படின்லாம் நீ பச்சை பச்சையா பேசிருக்க. வந்து என்ன நெஞ்சல் திறந்தா அந்த மாதிரி வார்த்தை கேட்பான்னு தெரியல. அப்பதான் இந்த மாதிரி தப்புகள் நடக்காம இருக்கும். புத்தாண்டு அன்னைக்கு வந்து 3 பேர் சேர்ந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. யாரு? மாகாப்பாவும் புகழ் கானா வினோத் 3 பேர் சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து நான் நிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு இருக்கு. இவன் வந்து நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கான். அதெல்லாம் இன்டர்வியூல எதுக்கு அவனை கூப்பிடுறீங்கன்னு தெரியல. ஒரு ரெப்யூட்டடான ஒரு சேனல் அவனை வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. அதுல வந்து பார்த்தோன்னா எங்க அம்மா பத்தி என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசியிருக்கான். ஏன்னா ஒரு தற்குறி, ஒரு அறிவு கட்ட நாதாரி படிச்சிருக்கேங்கிறான். என்ன படிச்சிருக்கான்னு தெரியல. அது எப்படி வந்து நம்ம நாட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, லேடிஸ் சம்பந்தமா பாலியல் ஆகட்டும், ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதே வந்து நம்மளால தடுக்க முடியாம உட்காந்துருக்கோம். எப்படி வந்து அந்த லைவ் ஷோல போய் ஒரு லேடியை பார்த்து வந்து எப்படி அப்படி கேட்க மனசு வந்துச்சு?